Saita. Set. Ready. Hey.
நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் வைபவம் இடம்பெறும். மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக கந்தவன ஆலய பிரதம குரு சிவபிரமஸ்ரீ ச வைத்தியநாத குருக்கள் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அருத்திரு த நிரூபன் நிசானம் பங்கு தந்தை த கோட்டை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பருத்தித்துறை பிரதேச செயலக கணக்காளர் திரு எஸ் கிருபாகரன் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கல்லூரி விரிவுரையாளர் திரு க திலகநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக பருத்தித்துறை பிரதேச செயலக கலாசார நன்றி. அடுத்ததாக உள்ளூராட்சி திணைக்கள சனசமூக நிலைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி ப யோகராசா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஓய்வு நிலை கிராம அலுவலர் திரு எஸ் சிவபாலசிங்கம் ஐயா அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக யாழ் உடுப்புட்டி மகளிர் கல்லூரி ஆசிரியர் திரு எஸ் சிவலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு மக்கள் படிப்பக பழைய அங்கத்தவரான மூத்த உறுப்பினர் தா அமுதலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு மு கந்தசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக குழந்தையேசு ஆலய அர்ப்பணி சார்பாக திரு எஸ் மருதநாயகம் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றி. எல்ல மனோகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி. அடுத்து கொடுகண்டி கந்தவன் ஆலய 9ஆம் திருவிழா தலைவர் திரு கே கயேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி. அடுத்ததாக கொள்கை கலை இலக்கிய மன்ற தலைவர் திரு கே ரகுநாத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ரோஸ் மேரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக கொள்கண்டி மரவர் கலை பண்பாட்டு மைய தலைவர் திரு தில்லை சிவலிங்கம் அவர்களை
அன்புடன் அழைக்கின்றோம். பிளவுகள் சமையலே
தேசிய கொடியினை ஏற்றி வைத்து இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினரும் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய கணக்காளருமான திரு சே கிருபாகரன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பொலிகண்டி மக்கள் படிப்பகத்தினுடைய கொடியை ஏற்றி வைக்குமாறு மக்கள் படிப்பகத்தினுடைய முந்தைய நாள் மூத்த உறுப்பினரான திரு தா அமிர்தலிங்கம் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். மக்கள் படிப்பகத்தினுடைய கொடியினை ஏற்றி வைத்த மக்கள் படிப்பகத்தினுடைய முந்தைய நாள் மூத்த உறுப்பினர் திரு தா அமிர்தலிங்கம் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மக்கள் படிப்பக முன் பள்ளியினுடைய கொடியினை ஏற்றி வைக்குமாறு பொலிகண்டி கிழக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் திரு மு கந்தசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சண்முக பெருமானுடைய திருப்பாதங்களை எல்லாம் நமஸ்கரித்து பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே பொலிகண்டி மக்கள் படிப்பகத்தினுடைய விழா இந்த விளையாட்டு விழாவிலே தலைமை தாங்குகின்ற தலைவர்களே, இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பிரதம விருந்தினர்களே, சிறப்பு விருந்தினர்களே, சக மத குருவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, எல்லோருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இந்த பொலிகண்டி மக்கள் படிப்பகத்தினுடைய வருடாந்த இந்த மெய்வன்மை போட்டி வருடந்தோறும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. நாங்கள் செய்த ஒரு புண்ணியத்தின் பயனாக எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பொலிகண்டி மக்கள் படிப்பகத்துக்கு ஒரு நிர்வாக குழு இருக்கின்றது. அந்த நிர்வாக குழு சிறந்த முறையிலே கடமையாற்றி காலந்தோறும் தவறாத எந்த நிகழ்விலும் தவறாமல் உரிய காலங்களிலே செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே வருடந்தோறும் இந்த மக்கள் படிப்பகத்தில் நடாத்துகின்ற இந்த சுயகவுடைய இந்த விளையாட்டு விழா காலத்துக்கு காலம் சிறந்த முறையில் நடைபெற்று வருகின்றது. அதற்கு அவருடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. எந்தெந்த காலங்களிலே என்னென்ன செய்ய வேண்டுமோ அதில் எல்லாம் உரிய முறைகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அந்த சத்திரம் 1000 வைத்தல் ஆங்கூர் விளக்கு எளித்தறிவித்தல் என்று கூறினார்கள். எங்களுடைய இந்த கிராமத்திலே வாழுகின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி அறிவை ஊட்டி வாழ்க்கையிலே சிறந்த முறையிலே அவர்கள் முன்வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பல வகையிலே தொண்டாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான ஒரு நிர்வாக குழுவுக்கு எனது ஆசிகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் சிறந்த முறையிலே இந்த முன்பள்ளி பல வகையான சிறப்புகளை எல்லாம் பெற்று இங்கே கல்வி கற்கின்ற மாணவர்கள் எல்லோரும் உன்னதமான இடத்திலே வரவேண்டும் சொல்லி நான் வாழ்த்தி ஆசி கூறி அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கல்வி அறிவு ஊட்டுகின்ற ஆசிரியர்களுக்கு எனது ஆசையை தெரிவித்துக் கொண்டு இங்கே என்னை அழைத்தமைக்காக நன்றி தெரிவித்து அனைவரிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். விழாவை முன்னின்று நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வின் தலைமைக்கும் இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வீட்டிருக்கின்ற பிரதேச சபை கணக்காளர் திரு சே கிருபாகரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே ஆசியுரை கூறி அமர்ந்திருக்கின்ற வைத்தியநாத குருக்கள் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே சிறப்பு கௌரவ விருந்தினர்களாக இங்கே வீற்றிருக்கின்ற கல்வி பெருந்தொகைகளுக்கும் இன்னும் இங்கே விருந்தினர்களாக வீற்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்வினுடைய கதாநாயகர்களாகிய இந்த படிப்பக முன்பள்ளி மாணவர்களுக்கும்
இன்னும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, விளையாட்டு என்பது மனித வாழ்விலே ஒரு புதிய தென்மையும் தெளிவையும் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு. மனிதனுடைய உணர்வுகளை நெறிப்படுத்துவதற்கும் மனிதனுடைய ஆளுமையை பலப்படுத்துவதற்குமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இது பல்வேறு விதமான நிலையிலே பல உருவாக்கத்தை கொடுக்கின்றது. வெற்றி தோல்வி என்ற இந்த மனநிலையை ஏற்றுக்கொள்கின்ற சகித்துக் கொள்கின்ற இந்த தன்மையை கொடுக்கின்றது. இன்று நாங்கள் உலகளாவிய ரீதியிலே பல்வேறு விதமான விளையாட்டுக்களை நாங்கள் பார்க்கிறோம். அதில் ஒலிம்பிக் விளையாட்டு உலகம் முழுவதும் பல்வேறு விதமான நிலையிலே பல தயாரிப்புகளை மேற்கொண்டு நடாத்தப்படுகின்ற விழாவாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒலிம்பிக் விழாவினுடைய ஆரம்ப காலம் கிரேக்கத்திலே நடைபெற்ற பொழுது அவர்கள் இந்த ஒலிம்பிக் விழாவுக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்தார். அதாவது ஒரு சில போர்களையே நிறுத்திவிட்டு அவர்கள் இந்த விளையாட்டு விழாவுக்கு செல்வது ஒலிம்பிக் விளையாட்டினுடைய வரலாற்றிலே வெளிப்படுத்தப்படுகின்ற செய்தியாக இருக்கும். அந்த விளையாட்டு விழாவிலே பங்கு பெற்றுகின்றவர்கள் ஏன் ஆர்வத்தோடு இந்த விழாவுக்கு செல்கின்றார்கள் என்று சொன்னால், இன்றைய காலத்திலே தங்கப்பதக்கங்கள் வெள்ளி பதக்கங்கள் போன்ற பதக்கங்களை கொடுப்பார்கள். ஆனால் அந்த ஆரம்ப காலகட்டத்திலே அவர்களுக்கு வெற்றி பெறுகின்ற பொழுது ஒரு பூமாலை சூட்டப்படும். இரண்டாவது, வெற்றி பெற்ற அந்த வீரர்களை பற்றிய பல்வேறு விதமான நல்ல விடயங்களை அவர்கள் எடுத்துக் கூறுவார்கள். இந்த இரண்டு முக்கியமான விடயங்களுக்காகத்தான் அவர்கள் போர்களை கூட நிறுத்திவிட்டு பல்வேறு விதமான நிலையிலே இதிலே பங்கு பெற்றினார்கள். அவர்கள் கௌரவத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த விளையாட்டு விழாவும் ஒரு வகையிலே இந்த ஒலிம்பிக்கினுடைய ஆரம்ப விளையாட்டு விழாவை போன்ற ஒன்றாக இருக்கிறது. இங்கே வெற்றி தோல்வி என்பதை விடுத்து இந்த சிறு பிள்ளைகள் தங்களுடைய ஆளுமையினுடைய ஒரு பெருமையை பெறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இவர்கள் தாங்கள் ஓட்ட போட்டியிலே பங்கு பெற்றினால் என்ன, ஏனைய விளையாட்டுகளிலே பங்கு பெற்றினால் என்ன, முதல் இடத்தில் வந்தாலும் கடைசி இடத்திலே வந்தாலும் அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு ஆழமான உணர்வை பெற்றுக் கொள்கின்றார்கள். இதிலே பெற்றோர் பிள்ளைகளை மனம் உடைய செய்யக்கூடாது. இது முக்கியமான விடயமாக இருக்கும். என்னுடைய பிள்ளை முதலாம் இடம் பெறவில்லை என்று பிள்ளைகளை குத்தி குத்தி எந்த நாளும் தங்களுடைய அந்த வார்த்தைகளினாலும் தங்களுடைய செயற்பாட்டினாலும் பிள்ளைகளை மனமுடைய பண்ணுவது எங்களுடைய பெற்றோருடைய சாதாரணமான மனநிலையாக இருக்கிறது. இதிலே வெற்றி தோல்வி என்பதை விடுத்து பிள்ளைகள் பங்கு பெற்றி தங்களுடைய ஆளுமையை உருவாக்கி கொள்ள தாங்களும் இதிலே பங்கு பெற்றி வெற்றி பெறலாம் என்ற அந்த மன தைரியத்தை பெற்றுக் கொள்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்விலே பெற்றோரும் பெரியோருமாக நாங்கள் வீற்றிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இவர்கள் சோர்ந்து விடாமல் கலந்து விடாமல் இவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக பக்கபலமாக கைகோர்த்து கூட நடக்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று வேண்டி கூறி நின்று இந்த வேளையிலே இந்த நிகழ்வு நல்ல முறையிலே நடைபெற சிறப்புற அமைய இறைவனுடைய அருளும் ஆசிரும் வல்லமையும் நிறைவாக்கி இருக்க வேண்டும் என்றும் குழந்தை இயேசுவினுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாக இருக்க ஆசித்து விடைபடுகின்றேன். நன்றி. ஒலிம்பிக் தீப நிகழ்வை ஆரம்பித்து வைத்து இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினரும் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரியினுடைய விரிவுரையாளருமான திரு க. திலகநாதன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். Hey.
எப்படி இப்படி சரி சரி அனைவருக்கும் எனது மாலை நேர இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய விழாவின் தலைவர் திரு சி குலவீரசிங் அடுத்து இங்கே ஆசி உரைகளை எங்களுக்கு அள்ளி வழங்க வந்திருக்கின்ற குருக்கடையா அவர்களே, பங்கு தந்தை அவர்களே, உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என நான் வரவேற்கின்றேன். அடுத்து பிரதம விருந்தினராக எமது விழாவை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு கிருபாகரன் ஐயா அவர்களே, உங்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். அடுத்து சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்து கலந்து கொண்டிருக்கின்ற திரு திலகநாதன் ஐயா அவர்களே, செல்வ சுகுணா அவர்களே, திருமதி பா யோகராசா அவர்களே, உங்கள் அனைவரையும் நான் இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். அடுத்து கௌரவ விருந்தினர்களாக இங்கே வருகை தந்து எங்களை எந்த விழாவில் என்றாலும் எமது கிராம சேவர்கள் அவர்கள் எந்த நேரம் என்றாலும் எங்களுக்கு வருகை தந்து கொண்டிருப்பார். அவரையும் இந்நேரத்திலே நான் வருக வருக என்று வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து ஓய்வு நிலை கிராம சேவையாளர் திரு சோபாலசிங்கம் ஐயா அவர்களே, யாழ் உடுப்புட்டி மகளிர் கல்லூரி ஆசிரியர் திரு சிவலிங்கம் சார் அவர்களே, உங்கள் அனைவரையும் நான் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏனைய சங்கங்களின் பிரதிநிதிகள் அனைவரையும் நான் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக இங்கே எங்களுக்கு விளையாட்டு விழாவினை சிறப்பித்து எங்களுக்கான ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வேலைகளிலே பங்கு கொண்டு வருகை தந்துள்ள உமது அன்பான பெற்றோர்களே, உங்களை நான் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்து எனது மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். அடுத்து என் சக உத்தியோகத்தர் அவர்களே, ஏனைய அயற்பாடா சாலை முன்பள்ளி ஆசிரியர் அவர்களே மற்றும் யாரையாவது தவற விட்டிருப்பின் அனைவரையும் நான் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை முடிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து விளையாட்டு நிகழ்வுகள் இப்போது ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த வகையிலே விளையாட்டு நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்குமாறு இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினரும் வடமாட்சி வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய கணக்காளருமான திரு கிருபாகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆசிரியரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற குருக்களையா அவர்களே, வணக்கத்துக்குரிய பங்கு தந்தையவர்களே மற்றும் விருந்தினர்களே, பெற்றோர்களே, படிப்பக நிர்வாகத்தினரே, முன்வழிப்பிறார்களே, கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒலிகண்டி மக்கள் படிப்பக முன்வள்ளி பிறார்களில் இந்த வருடத்துக்கான விளையாட்டு நிகழ்வுகளை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. அந்த வகையிலே அந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் வகையில் முதலாவது நிகழ்வாக அறிய தருகின்றோம். இந்துஷா, சிவானி, இவர்களை மகாராஷ்டிர இடம்பெறுகின்ற அந்த போட்டி நிகழ்வுகளுக்கு நடுவர்களாக கடமையாற்றுவதற்காக மாதசங்க தலைவி சிவபால சுந்தரம் ரோஸ்மேரி ஆரம்பிப்பாளராக நடுவர்களாக தீர்ப்பாளர்களாக கடமையாற்றுமாறு இங்கே அறிவிக்கப்பட்ட தேர்தல்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அறிவித்திருக்கின்றோம். ஆரம்பமாக இந்த விளையாட்டு நிகழ்வு போட்டு நிகழ்வு. அந்த வகையில் இந்துஷா, சி வாக்னி, ரே
நிசாலினி ஆகியோர் அந்த நிகழ்வுகளிலே பங்கெடுத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இடம்பெறவிருக்கின்ற ஓட்ட நிகழ்வுகளிலே பங்கு பெற்றுவதற்காக பிரியா, சுகுனிதா